நம்ம நினச்ச மாதிரியே 2வது ரவுண்ட்லேயுமே அம்மாவும் காவேரியும் ஒரே மாதிரியான பதிலை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த காம்படிஷனில் காவேரியும் குட்டி காவேரியும் தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா விஜய்க்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா எல்லாரையுமே விஜய் சாப்பிட்றதுக்காக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு விஜய் நிறைய ஐட்டத்தை ஆர்டர் பண்ண இதை பார்த்துட்டு காவேரியும் என்ன இவ்வளோ ஐட்டத்தை ஆர்டர் பண்ணுறீங்கன்னு கேட்க விஜயும் மனசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நிறைய சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்ல காவேரியும் சாப்பாட்டை பற்றி தான் சொல்கிறாங்க போலியன்னு. ஆமாம் இது கூட சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயும் நீங்கள் அம்மா கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்கல்ல அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கூட நீங்கள் டான்ஸ் ஆனது கூட எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஆனால் 2வது ரவுண்டில் எப்படி மற்றவங்களால கூட அவங்களால ஒரு கரெக்டான பதிலை சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் 3 கேள்விக்கும் அம்மாவை பற்றி சொன்னதுக்கு பற்றி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னு கேட்க அதுக்கு காவேரியும் அதுக்கான பதிலை சொல்ல வரதுக்கு முன்னாடியே சாரதாவும் ஏன் அம்மாவை பற்றி என் பிள்ளைக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு விஜயும் ஷாக் ஆக ஆனால் காவேரியும் இல்லை நான் நிறைய நேரம் அம்மா கூட இருக்கேன்ல அதனால தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்திருக்குன்னு அம்மா சொல்ல வராங்க போலன்னு சொல்லிட்டு அவங்களே சமாளிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா கூட பழக எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரிய வந்துடுச்சு. அதை வச்சு சும்மா சொன்னேன் எப்படியோ எல்லாமே சரியாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது சாரதாவுக்கு நர்மதா கால் பண்ணி லீவுக்காக நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது சாரதாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட காவேரி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல காவேரியும் ஏற்கனவே நர்மதா உங்களையும் அம்மாவையும் பார்க்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கா தெரியுமான்னு சொல்ல உடனே அம்மாவும் அவங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா முதல்ல அவங்க யாருன்னு கேட்குறாங்க. உடனே சாரதாவும் அது இந்த காவேரி மிஸ்ஸோட குட்டி தங்கச்சி. உடனே காவேரியும் ஆமாம் என்னோட தங்கச்சி தான். என்னோட அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கிட்டேயுமே எங்கள் அம்மா உங்களை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் நல்லா சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லாரும் உங்களை பார்க்கறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஸ்கூல் விட்டுட்டு ஈவினிங் நீ என்னோட வீட்டுக்கே வந்துரு, நான் நம்ம வீட்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல விஜயும் அதெல்லாம் எதுக்குன்னு தயக்கம் காட்டுறாங்க. ஆனால் காவேரியும் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துருங்க, உங்களையுமே நர்மதா பார்க்கணும்னு சொல்லியிருந்தா அதனால நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா கண்டிப்பாக அவள் கோச்சிப்பா, ஸோ நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் ஸ்கூல் விட்டதுக்கப்புறமா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் நர்மதா தான் கொஞ்சம் சின்ன பொண்ணு இல்லை, அதனால தான் காவேரி கிட்ட என்ன பார்த்து பேசணும்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அம்மாக்கிட்ட கொஞ்சம் நிறைய விஷயங்களை உளறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க காவேரிக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. ஸோ நர்மதா மூலியமாக காவேரிக்கு எல்லா உண்மையுமே தெரியா வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.